வணக்கம், இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகீர்தன். கிளிநொச்சி அறிவியல் நகரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4 பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. அதே காணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடும் வந்து வாடகைக்கு இருக்குது. ஆகவே வந்து நீங்கள் வாடகைக்கும் வீடு தேவையானாக்கள் அங்கே இருந்து கொள்ளலாம். அதே காணிக்குள்ளே வந்து ஒரு 4 பரப்பு காணியும் வந்து பிரித்து விற்க இருக்கிறார்கள். அதையும் நீங்கள் வாங்கி கொள்ள முடியும். இந்த காணிக்கு வருவதற்கு முன்பு இந்த காணியினுடைய பிரதான பாதையினுடைய அமைப்புகளையும் ஒருக்கா நாங்கள் பார்த்து கொண்டு வரலாம். அதுக்கு முதல்ல இப்போதான் நீங்கள் என்னுடைய சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் ஒரே ஒருக்கா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க நாங்கள் வந்து காணொலிக்குள்ளே போகலாம். நீங்கள் ஏனையின் வீதியில் இருந்து அறிவியல் நகருக்கு திரும்புகின்ற பிரதான அந்த வீதியால் நீங்கள் திரும்புகின்ற பொழுது இதில் ஒரு நாட்சந்தி ஒன்று வரும் பாருங்க. பக்கத்தில் ஒரு ஆர்மி கேம்ப் கூட ஒன்று இருக்கும். அங்கால மலையாளபுரம் போகின்ற பிரதான வீதி கிரவல் வீதி, பக்கத்தில் இது வந்து ஆர்மி கேம்ப். இந்த நாட்சந்தியில இருந்து தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கால போக போகிறோம் இந்த காணிக்கு. இந்த சந்தியில இருந்து ஏனையின் வீதி சரியா பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 800 மீட்டர் தூரம் அப்படித்தான் இருக்கும். அதே நேரத்தில் இந்த பிரதான காபட் வீதியிலேருந்து அந்த காணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. ஆகவே வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஏனையின் வீதியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் இந்த சந்தியிலிருந்து கிளிநொச்சி பல்கலைக்கழகத்துக்கு போகின்ற அந்த பிரதான வீதியால் போய் கொண்டிருக்கிறோம். அப்படி நாங்கள் போய் கொண்டிருக்கும் போது பாருங்கள், இடது கை பக்கத்தில் ஒரு பாதை ஒன்று திரும்புது. இந்த பாதையால் திரும்பி ஒரு 200 மீட்டர் தூரம் போனோம்னு சொன்னால் அந்த காணி வந்து வந்துடும். ஏனையின் வீதியில இருந்து மிக மிக அருகில் இருக்கு. அதே மாதிரி கிளிநொச்சி பல்கலைக்கழகம் கார்மெண்ட்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரங்களுக்கு உள்ளதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. இந்த சுற்றுவட்டாரத்தை அண்டின பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக கிளிநொச்சி பல்கலைக்கழக மாணவர்கள் தான் வந்து வாடகைக்கு வந்து கூடுதலாக வந்து எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கார்மெண்ட்ஸ் பொடியல் பிள்ளைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடங்களில் தான் வந்து வாடகைக்கு வீடுகள் எடுத்து இருக்கிறார்கள். அறிவியல் நகர் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடம் வந்து உண்மையாலுமே வந்து அந்த பல்கலைக்கழகம் வந்ததுக்கு பிறகு ஒரு பிரபல்யமான ஒரு இடமாக மாற்றமடைந்துள்ளது என்பதுதான் உண்மையான விஷயம். இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணி. ஏனையின் வீதியில இருந்து காணிக்கு வருகின்ற தூரம் வரைக்கும் பாதையினுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சீராக இருக்கிறது. பெரிய 12 அடி பாதைன்னு தான் சொல்லணும். அதை விட பெரிய பாதை தான். ரோட்டு கரையிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் அந்த வாடகைக்கு கொடுக்கப்பட இருக்கின்ற அந்த வீட்டையும் விற்கப்பட இருக்கின்ற அந்த 4 பரப்பு காணியையும் வந்து நாங்கள் பார்க்கலாம். முதல்ல வந்து நாங்கள் அந்த 4 பரப்பு காணியினுடைய விவரங்களை பார்ப்போம். அதை பார்த்துட்டு பிறகு நாங்கள் அந்த வீட்டினுடைய அமைப்புகளையும் பார்க்கலாம். அப்படியே பாருங்க, இந்த பக்கம் வந்து மதில் வந்து கட்டப்பட்டிருக்கிற இந்த பகுதியில இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த 4 பரப்பு காணியை வந்து பிரித்து தர போறாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா லைன் தண்ணியும் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஆகவே வந்து தண்ணிக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை. இப்படியே இந்த மதில் கரையில இருந்து உங்களுக்கு வந்து 4 பரப்பு காணியை வந்து பிரித்து தர போறாங்க. நான் வந்து உங்களுக்கு இந்த காணியினுடைய எல்லையில வந்து காட்டுறேன் பாருங்க. சரியா அந்த பக்கம் தெரிகின்ற அந்த வேலி எல்லையில இருந்து இங்கால உங்களுக்கு வந்து பிரித்து தருவாங்க. ஒரு சேவியரை வச்சு வடிவ அளந்து தான் பிரித்து தர போறாங்க. இங்கால இந்த தூண் போட்டிருக்கு பாருங்க. இந்த தூணுக்கு அங்கால தான் வரும். பிரிக்கும் போது இந்த தூணுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளித்தான் வரும். இந்த 4 பரப்பு துண்டும் நல்ல பெரிய அகல துண்டு நீட்டு துண்டா வரும் உங்களுக்கு. அதோட ரோட்டு கரையிலேயே நீங்கள் வந்து வாசலை வந்து வச்சு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரியா உங்களுக்கு இந்த காணி வந்து இருக்கும். அதோட வந்து அந்த மண்ணும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தோட்டம் செய்கிறதுக்கு உகந்த மண், ஒரு செம்பாட்டு மண் மாதிரி தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தை, போஞ்சி, புஸ்டா அந்த மாதிரி கன்றுகள் எல்லாம் வச்சிருக்கு பாருங்க. அப்படியே வீட்டுக்கு இங்கால பக்கம் உங்களுக்கு 4 பரப்பு காணி வந்து பிரித்து வந்து அவங்க தருவாங்க விலைக்கு. இப்போ நாங்கள் அடுத்த காணியை வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால் வீட்டோடு இருக்கிறது வந்து அது விற்பனைக்காக இல்லை, அது வந்து வாடகைக்கு வந்து
கொடுக்க இருக்கிறாங்க. அதுக்கு முதல்ல இந்த 4 பரப்பு காணியினுடைய விலை என்று பார்த்தீங்கன்னு சொன்னா 35 லட்சம் ரூபாய் சொல்றார் காணியினுடைய உரிமையாளர். இது வந்து ஒரு உறுதி காணி, 35 லட்சம் ரூபாய் சொல்றார். இது ஒரு நல்ல விலை என்று தான் சொல்லணும். 4 பரப்பும் இந்த காணியை நீங்கள் எடுக்கணும் என்று ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா இதுல நான் வந்து உரிமையாளருடைய நம்பரையை தரேன். நீங்கள் கதைச்சு பேசி நீங்கள் இந்த காணியை எடுத்துக்கொள்ள முடியும். இப்ப நாங்கள் அடுத்தது வந்து இந்த வீட்டினுடைய அமைப்பை பார்க்க போறோம். வீடை பொறுத்த வரைக்கும் 1.5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸும் மாதம் வந்து 30,000 ரூபாய் வாடகைக்கும் வந்து இந்த வீடு வந்து கொடுக்க போறார். தேவைப்பட்ட ஆக்கள் வந்து நான் இதில் உரிமையாளருடைய நம்பரை தரேன். நீங்கள் வந்து அவரோட கதைச்சி இந்த வீடையும் வந்து நீங்கள் வாடகைக்கு பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நாங்கள் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு வெளி பாத்ரூம் ஒன்று இருக்குது, அதை பார்ப்போம். இதான் பார்த்தீங்கன்னா வெளி பாத்ரூம், உள்ளுக்கு தொட்டி எல்லாம் வந்து கட்டி மேலே சவரெல்லாம் பொருத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூம் இருக்குது, ஹோல் இருக்குது. ஹோலுக்கு ஃபேன் பூட்டப்பட்டிருக்குது. ஒரு ரூமுக்கும் வந்து ஃபேன் பூட்டி இருக்குது. உள்ளுக்குள்ள வந்து அட்டாச் பாத்ரூமும் இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா ஹோலுக்கு பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது. மேலே வந்து சீலிங் வந்து அடிச்சிருக்குது. அந்த தொங்கல்ல தெரிகிறதான் ஹோலுக்கு பக்கத்தில் இருக்கிற மற்ற ரூம். இதோட சேர்த்து தான் மொத்தமாக வந்து 4 ரூம் இருக்குது. ஹோல் வந்து டபுள் ஹோல் இருக்குது. முன்னுக்கு ஒரு ஹோல் ஒன்று இருக்குது, பிறகு வீட்டோட சேர்ந்தபடி ஒரு ஹோல் ஒன்று இருக்குது. அதாவது டபுள் ஹோல் இருக்குது. 4 ரூம் இருக்குது. இது ஒரு ரூம் உண்டு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் தான் இந்த ரூமுக்கு வந்து போடப்பட்டிருக்குது. கீழே எல்லாம் வந்து மார்பிள் எல்லாம் அழகாக பதிக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இது வந்து கிச்சன். வீட்டினுடைய அமைப்பு வந்து நல்ல அருமையாக வந்து இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து ஒரு 10 பேர் தங்கக்கூடிய மாதிரியான ஒரு வீடு தான். நீங்கள் வந்து 30,000 என்று சொல்லிக்கல, ஆளுக்கு ஒரு 3,000 போட்டு கூட நீங்கள் இந்த வீட்டை எடுத்துக்கொள்ள முடியும். 10 பேர் தங்கினீங்கன்னாலும் ஒரு 3,000 தான் வரப்போகுது ஒரு ஆளுக்கு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம். அதுவும் மேலே எல்லாம் வந்து சவரெல்லாம் பூட்டி பைப் லைன் எல்லாம் சீராக செய்யப்பட்டிருக்குது. அப்படியே நாங்கள் வந்து இப்படியே கோடோல் பகுதியால் வெளியே போவோம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 1.5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். மாதம் 30,000 ரூபா வாடகை. நீங்கள் சேர்ந்து இருந்தீங்கன்னா அது பெரிய தொகையாக உங்களுக்கு தெரியாது. விற்பனைக்காக இருக்கிற இந்த 4 பரப்பு காணி மற்றும் வாடகைக்கு கொடுக்கப்பட இருக்கின்ற இந்த வீடு, இது ரெண்டுமே உங்களுக்கு தேவைன்னா நான் உரிமையாளருடைய நம்பரை இதில் தாரேன். நீங்கள் அவருடைய கதைச்சு பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ள முடியும். இதில் நான் விளம்பர தொடர்புக்குன்னு சொல்லி என்னுடைய நம்பரை தாரேன். நீங்கள் வந்து இது போன்ற விளம்பரங்களுக்கு எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்தலாம். நாங்கள் வந்து விளம்பரம் செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறேன். மறக்காமல் எங்கள் நிலம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. நிறைய காணொளிகள் போடுறதால உங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும்னு நான் சொல்லி நம்புகிறேன். நிறைய காணொளிகள் இன்னும் போட்டிருக்கிறேன், வேறு இடங்களில் விற்பனைக்காக போட்டிருக்கிறேன். உறுதி காணிகள் நிறைய போட்டிருக்கிறேன், பாருங்கள். உங்களுக்கு காணி பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் அதில் கொடுக்கப்பட்டுகின்ற நம்பருக்கு வந்து நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.